ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் சீரீஸோடைய சீசன் 6 தான் பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி சீசன். இதோட லாஸ்ட் சீரீஸே மொத்தமாக முடியுது. அதோட இந்த சீரீஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இந்த சீசனில் தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ போன சீசனோட லாஸ்ட்ல நம்ம ஜான் லாக் உண்மையிலேயே இறந்து போயிட்டாரு. ஆனால் ஜான் லாக் உருவத்திலேயே ஏதோ ஒன்று வந்து பென்னை பிரைன் வாஷ் பண்ணி ஜேக்கப் அப்படின்ற ஒரு ஆளை சாகடிக்க வச்சிருச்சு. எங்க 1977 தர்மா இனிஷியேட்டிவ்ல நடக்க போற ப்ராப்ளத்தை தடுக்க ஜாக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் பாம்பை வெடிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஜூலியட் அந்த பள்ளத்துல விழுந்து சாகர நிலைமையிலையும் ஒரு கல்லால அந்த பாம்பை அடிச்சு அந்த பாம்பும் வெடிக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம சீசன் 6ஓட கதைக்குள்ள போகலாம். ஸோ கதையோட ஆரம்பத்துல ஜூலியட் அந்த பாம்பை வெடிக்க வச்சதுனால அந்த ஐலாண்ட்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி இருக்காது. அது உருவாகல அப்படின்னா நம்ம ஜாக்ல இருந்த ஃபிளைட் இங்க கிராஷ் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால டைம் லைனே மாறி அல்டர்னேட்டிவ் டைம் லைன் ஒன்று உருவாகுது. ஸோ ஜாக்கு மற்றவங்கன்னு எல்லாருமே அந்த ஃபிளைட்ல தான் இருக்காங்க. அந்த ஃபிளைட்டும் அப்படியே கிராஷ் ஆகுற மாதிரி ஆடுது. ஆனா எதுவும் ஆகாம சரியாயிடுது. ஸோ அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகாமலே அது லாஸ் ஏஞ்சலஸ்ல லேண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால இந்த அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில இருக்கிற நம்ம ஜாக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஐலாண்டு இருந்தது, அங்க நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. இது வேற ஒரு ரியாலிட்டி. ஸோ இப்போ கதை ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வருது. அந்த பாம்பை நம்ம ஜூலியட் வெடிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் 1977 இருந்து 2007 வருஷத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லாமே மாறும்னு பார்த்தா நம்ம இன்னமும் அந்த ஐலாண்ட்ல தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சாயர் நம்ம ஜாக்கை திட்டுறாரு. இந்த பாம்பு வெடிச்சதுனால புதுசா ஒரு ரியாலிட்டி கிரியேட் ஆகி அங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா இவங்க இருக்கிற ரியாலிட்டி அப்படியே தான் இருக்கு. ஜஸ்ட் இவங்க டிராவல் பண்ணி ஒரிஜினல் டைம் லைனுக்கு வந்துட்டாங்க 2007 வருஷத்துக்கு. ஸோ ஜூலியட் வந்து அந்த பள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஜூலியட்டுடைய குரல் கேட்டு அங்க இருக்கிற இரும்பு பொருளெல்லாம் நகர்த்தி ஜூலியட்டையும் பாக்குறாங்க. ஜூலியட் பாவம் சாயருடைய மடியிலேயே அவங்க உயிரை விட்டுறாங்க. அதோட மிலிட்டரி மேன் இருக்காருல, அவரும் இந்த சண்டையில செமையா அடி வாங்கியிருக்காரு. அவரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்தணும்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹியூகோ கண்ணுக்கு ஜேக்கப் தெரியறாரு. ஜேக்கப் வந்து பென் கையில இறந்து போயிட்டாரு. இது ஜேக்கப்புடைய ஆவி மாதிரி. ஏன்னா நம்ம ஹியூகோ கண்ணுக்கு தான் இறந்தவங்க எல்லாம் தெரிவாங்கல்ல. சோ அப்படிதான் ஜேக்கப் தெரியறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மிலிட்டரி மேனை காப்பாத்தணும்னா டெம்பிளுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹியூகோவும் ஜின்னை கூட்டிட்டு டெம்பிளுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சோ இதே 2007 தானே ஜேக்கப்பை கொன்னு அந்த ஜான் லாக் மாதிரி ஏதோ ஒன்னும் பென்னு எல்லாருமே இங்க இருக்காங்க. சோ ஜேக்கப் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஜான் லாக் மாதிரி இருக்கிறது பென்னை வெளியே அனுப்பி ரிச்சர்டை வர சொல்லு அப்படின்னு சொல்லுது. சோ பென்னும் வெளியே போயிட்டு ரிச்சர்டு கிட்ட ஜான் லாக் உன்னை உள்ள வர சொன்னான்னு சொல்ல அப்படியே பென்னை கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா ஜான் லாக் இறந்து போன நிலைமையில அவரோட உடம்பு இருக்கு. இது ஜான் லாக்னா அப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு புரியாம ரிச்சர்டோட ஆளுங்கெல்லாம் உள்ள வந்து அந்த ஜான் லாக் யாருன்னு ட்ரை பண்ணும்போது தான் அப்படியே அது ஸ்மோக் மான்ஸ்டரா மாறுது. அவங்க எல்லாரையும் காலி பண்ணுது. திரும்ப ஜான் லாக்கா மாறிடுது. சோ நம்ம ஜான் லாக் இந்த ஐலாண்டை விட்டு வெளி உலகத்துக்கு போவாரு. அங்க எல்லாரையும் கூப்பிட ட்ரை பண்ணுவாரு. கடைசியா பென்னு கையாலேயே இறந்து போவார்ல, அதோட ஜான் லாக் காலி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த ஜான் லாக் எல்லாமே இந்த ஸ்மோக் மான்ஸ்டர் தான். இங்க அடிபட்டு இருக்கிற நம்ம மிலிட்டரி மேனை காப்பாத்தணும்னு எல்லாருமே வேகமா அந்த டெம்பிள் கிட்ட போறாங்க. பார்த்தா அங்க சில கும்பல் ஆளுங்கெல்லாம் வராங்க. ரிச்சர்டு கிட்ட பொட்டியை தூக்கிட்டு ஜான் லாக்கோடைய உண்மையான உடம்ப காமிச்சாங்கல்ல, அந்த கும்பலை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. நீங்க யாருமே டெம்பிள்குள்ள போக முடியாதுன்னு கன் பாயிண்ட்ல இருக்கும்போது தான் ஹியூகோ சொல்றாரு, ஜேக்கப் தான் என்ன இங்க வர சொன்னான்னு சொல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவனை காப்பாத்தலான்னு எல்லாருமே அந்த டெம்பிள்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெம்பிள்குள்ள சின்னதா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அடிபட்டு இருக்கிற மிலிட்டரி மேனை போட்டு முக்கறாங்க. அவர் உயிருக்கு போராடுறாரு. ஜாக்லாம் தடுக்க ஜாக்கை போட்டு அடிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா மிலிட்டரி மேன் அப்படியே இறந்து போயிடுறாரு. ஜாக்குக்கும் கேட்டுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா உண்மையிலேயே அவங்க மிலிட்டரி மேனை சாகடிக்கல. மிலிட்டரி மேனுடைய காயங்கள்லாம் குணமாகி அவருக்கு உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இந்த டெம்பிளோடைய தண்ணில சக்தி இருக்கு. சோ அப்புறம் நம்ம ஹியூகோவை கூப்பிட்டு ஜேக்கப் நீ எங்க பார்த்த, அவன் எப்ப வருவான் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல ஜேக்கப் இறந்து போயிட்டாரு, அவர் ஆவியா தான் என் கண் முன்னாடி வந்தாருன்னு சொல்ல உடனே இவங்க ஷாக் ஆகி அந்த டெம்பிளை சுத்தி ஏதோ ஒரு பவுடர் மாதிரி ஒன்னத்தை கொட்டி வட்டம் போடுறாங்க. இதை ஏன் பண்றீங்க அப்படின்னு ஹியூகோ கேட்க அப்பதான் அவன் இங்க வரமாட்டான் அப்படின்னு அந்த ஸ்மோக் மான்ஸ்டரை பத்தி சொல்றாங்க. சோ இங்க அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் நம்ம ஜானோட உருவத்துல இருக்கு. பென்னும் நீ ஏன் பண்ண, ஜேக்கப்பை கொல்றதுக்காக நீ என்ன யூஸ் பண்ணிருக்க, அதோட எதுக்காக நீ பார்க்க ஜான் லாக் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா ஜான் லாக்கும் என்ன மாதிரியே தான், ஆனா அவனுக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜான் லாக் இந்த ஐலாண்ட்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா எனக்கு இந்த ஐலாண்டை விட்டு எப்படியாவது வெளி உலகத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் சொல்லுது. சோ அப்புறம் வெளியே வந்து அந்த ரிச்சர்டை அடிச்சு போட்டுட்டு ரிச்சர்டையும் தூக்கிட்டு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அங்க இருந்து போக அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்னும் புரியல. சோ இங்க ஒரு வழியா மிலிட்டரி மேன் வந்து உயிர் பொழைச்சிட்டாரு. ஆனா இருந்தாலும் அந்த டெம்பிள்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து மிலிட்டரி மேனை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவர் உடம்புல சூடுலாம் போடுறாங்க. ஜாக்கு கடுப்பாகி ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு தனியா போய் கேட்கும்போது தான் சொல்றாங்க,
சொல்றாங்க, இந்த மாதிரி டெம்பிள் தண்ணியில இருந்து உயிர் பொழைக்கும் பொழுது அதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். உன்னோட ஃப்ரெண்டு மிலிட்டரி மேனு இன்ஃபெக்ட் ஆகியிருக்கான். டைம் போக போக அவன் வேற ஒரு ஆளா மாறிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜாக் நம்புற மாதிரியே இல்ல. அப்பதான் அங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க, உன்னுடைய சிஸ்டர் கிளாரும் அப்படிதான் மாறிட்டா, அதனாலதான் அவன் இந்த ஐலாண்ட்ல இருக்கான்னு சொல்றாங்க. சோ நம்ம சாயர்னால இந்த டெம்பிள்குள்ளேயே இருக்க முடியல. அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சாயரை திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நம்ம கேட்டு ஜின்னு கூட டெம்பிள் ஆளுங்கலாம் வராங்க. உடனே கேட்டு என்ன பண்றாங்கன்னா, டெம்பிள் ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்களும் சாயர் கூட போயிடுறாங்க. அந்த டெம்பிள் ஆளுங்க கிட்ட நம்ம ஜின்னு மாட்டிக்கிறாரு. உன் ஃப்ரெண்டு கேட்டு எங்களை அடிச்சு போட்டு போயிருக்கா, அதுக்காக ஒன்னதான் பழி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஜின்னை ஷூட் பண்ணலான்னு வரும்பொழுது அப்ப அந்த டெம்பிள் காய்ஸை யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம கிளார் தான். நம்ம ஜான் லாக் மாதிரி இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் இருக்குல்ல, அது அப்படியே ஸ்மோக்கா மாறி சாயர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருது. திரும்ப ஜான் லாக்கா மாறி சாயர் கிட்ட பேச ஆரம்பிக்குது. கொஞ்சம் பேசும்பொழுதே சாயர் புரிஞ்சுக்கிறாரு, நீ ஜான் லாக் கிடையாது அப்படின்னு. ஆமா, நான் ஜான் லாக் கிடையாது, ஆனா உன்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. இந்த ஐலாண்டுக்கு ஃபிளைட் கிராஷ் ஆனதுனால நீங்க வரல, உங்களை அவன் வர வச்சிருக்கான், என் கூட வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிஃப் கிட்ட கொண்டு போய் அங்க இருந்து அப்படியே இறங்கி ஒரு கொகை மாதிரி இடத்துக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க இந்த ஃபிளைட்ல வந்தவங்க எல்லாருடைய பேரும் போட்டிருக்கு. அதுல இறந்து போனவங்க வேலைக்காகாதவங்க பேரெல்லாம் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற பேர் வந்து நம்ம சாயரு, ஹியூகோ, ஜாக், இந்த மாதிரி முக்கியமான ஆட்களோட பேர் தான் இருக்கு. சாயரும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும் போதுதான், இந்த ஐலாண்டை பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் தான் ஜேக்கப். அந்த ஜேக்கப் உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு பார்ட்ல உங்களை வந்து மீட் பண்ணிருப்பான். அந்த ஜேக்கப் உங்களை மீட் பண்ணதுனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஏன்னா அந்த ஜேக்கப் வந்து உங்களை கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணிருக்கான். ஜேக்கப்புக்கு அடுத்தது இந்த ஐலாண்டை பாதுகாக்கிற ஆளா உங்களை மாத்துறதுக்காக. சாயர் உங்ககிட்ட மூணே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, எதுவும் பண்ணாம என்ன நடக்குதோ அதை வேடிக்கை பார்க்கறது. ரெண்டாவது, ஜேக்கப்புக்கு வேலை செஞ்சு இந்த ஐலாண்டுடைய ப்ரொடெக்டரா மாறுறது. மூணாவது, என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகலாம், சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்றாரு. சாயரும் அந்த மூணாவது ஆப்ஷனான இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறத சூஸ் பண்றாரு. இந்த நேரத்துல இறந்து போன உண்மையான ஜான் லாக்கை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து புதைக்கிறாங்க. பென்னும் இப்பதான் நம்ம பண்ணது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஜான் லாக்க நினைச்சு. எங்க டெம்பிள்ல நம்ம ஹியூகோ கண்ணுக்கு மட்டும் இறந்து போன அந்த ஜேக்கப் தெரியறாரு. நான் சொல்ற வேலையை நீ பார்க்கணும், ஆனா கூட நீ ஜாக்கையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல ஹியூகோவும் ஜாக்க கூட்டிட்டு அங்க இருந்து போகலான்னு பொழுது அப்ப கேட்டையும் பாக்குறாங்க. ஜாக் வந்து கேட்டையும் கூப்பிடுறாரு. ஆனா ஹியூகோ வந்து நீயும் நானும் மட்டும் தான் போகணும்னு சொல்ல கேட்டும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போங்க, நான் போய் கிளாரை தேட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹியூகோவும் ஜாக்கும் மட்டும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியான இடத்துக்கு போறாங்க. அங்க கண்ணாடிலாம் இருக்கு. இந்த ஐலாண்டுக்கு வந்த எல்லாரோட பேரும் அந்த இடத்துல போட்டிருக்கு. ஜேக்கப்புடைய பேரும் இருக்கு. அப்படியே கரெக்டா அந்த பேரு கிட்ட அதை திருப்பும் பொழுது கண்ணாடியில நம்ம ஜேக்கப்புடைய வீடு தெரியுது. அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து வெளி உலகத்துல இருக்கிற யாரை வேணாலும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஜேக்கும் புரிஞ்சுக்கிறாரு, அப்ப நம்மள வாட்ச் பண்ணிருக்கான், நம்ம இந்த ஐலாண்டுக்கு வந்தது தற்செயல் கிடையாது, வேணும்னே நம்மள வர வச்சிருக்காங்க. அந்த ஜேக்கப் எங்க அவனை வர சொல்லு அப்படின்னு கத்த ஹியூகோவும் அவனை எப்படி கூப்பிடுறதுலாம் எனக்கு தெரியாது, அவனாதான் வருவான்னு சொல்ல கடுப்பான ஜாக் அந்த கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹியூகோ கண்ணுக்கு அந்த ஜேக்கப் வராரு. யோ ஜேக்கப், எதுக்காக ஜாக்க கூட்டிட்டு வர சொன்ன பாரு, அவன் கோவத்துல இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஏன்னா டெம்பிள்ல ஒரு மோசமான விஷயம் நடக்க போகுது, அப்ப நீங்க அங்க இருக்க கூடாது, அதோட ஜாக் இந்த மாதிரி கோவப்படணும் யோசிக்கணும்ன்றதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னனே அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல அந்த கிளார் இருக்காங்கல்ல, அவங்க ஜின்ன பிடிச்சிட்டாங்க. ஜின்ன ஷூட் பண்ண வந்த ஒரு ஆளையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. கிளார் வந்து அவங்க குழந்தையான ஆரோனை தேடுறாங்க. நம்ம கேட்டு இந்த ஐலாண்ட்ல இருந்து ஆரோனை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் கிளாருக்கு தெரியல. அதனால அந்த ஆளை பிடிச்சி கொல்ற மாதிரி போகும்போது ஜின்னும் உன் குழந்தை கேட் கிட்ட தான் இருக்கு, அவதான் ஐலாண்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போனான்னு சொல்ல உடனே கிளாரு அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு அடுத்தது கேட்ட கொல்லணும்னு நினைக்கும் பொழுது இதை புரிஞ்சுக்கிற ஜின்னும் இல்ல நான் சும்மா சொன்னேன், கேட் கிட்டலாம் இல்ல, உன் குழந்தை அதர்ஸ் கிட்ட தான் இருக்கு, அந்த டெம்பிள்ல தான் இருக்குன்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஜான் லாக் உருவத்துல இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வருது. அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் கிளாரும் என்னமோ பண்ண போறாங்க போல. அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் கிளாரும் வந்து டெம்பிள் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அந்த டெம்பிளை சுத்தி பவுடர் போட்டிருக்கிறதுனால அதை தாண்டி அந்த ஸ்மோக் மான்ஸ்டரால வர முடியல. சோ கிளாரை மட்டும் அனுப்புறாங்க. இந்த நேரத்துல அந்த டெம்பிள்குள்ள நம்ம மிலிட்டரி மேன் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து நீ வெளியே போ, இறந்து போன ஒருத்தருடைய உருவத்துல உன் முன்னாடி ஒண்ணு வரும், அதை இந்த கத்தியால குத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சோ கிளாரும் டெம்பிள்குள்ள வர உடனே கிளாரை பிடிச்சி அடிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிளார் மாறிட்டா அப்படின்னு. கிளாரை தேடி போன கேட்டும் திரும்ப டெம்பிள்கே வந்துடுறாங்க. கிளார் இங்க தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போய் பாக்குறாங்க. கிணறு மாதிரி ஒண்ணுத்துல கிளாரை அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த கேட்டும் உன் குழந்தைய நான் தான் ஐலாண்டுக்கு வெளியே கூட்டிட்டு போனேன், அவன் பத்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்லி உளறிடுறாங்க. கிளாரும் கேட் மேல செமையா காண்டாகிறாங்க. எங்க வெளியே மிலிட்டரி மேன் முன்னாடி அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் ஜான் லாக் உருவத்துல இருக்கும் பொழுது மிலிட்டரி மேன் உடனே கத்தியால குத்துறாரு. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பதான் அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் சொல்லுது, உன்னை ஏன் அனுப்பியிருக்காங்க தெரியுமா, உன்னையும் கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறாங்க, நீ என்ன குத்துனா பதிலுக்கு நான் உன்னை போட்டு தள்ளுவேன்ல, ஆனா நான் உன்னை சாகடிக்க மாட்டேன், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போய் நீ சோகமா இருக்கல, அவளை திரும்ப நான் உயிரோட கொண்டு வரேன், அதுக்கு நான் சொல்ற
வேலையெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்ல மிலிட்டரி மேனும் அதை கேட்டு திரும்பவும் டெம்பிளுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நைட் டைம் ஆகும்பொழுது இங்க ஒரு பிரச்சனை ஆக போகுது, உங்களை காப்பாத்த ஜேக்கப்லாம் இல்ல, ஜேக்கப் இறந்து போயிட்டான், உடனே இங்க இருந்து போங்க, வெளியே போகிறவங்க உயிர் பொழைப்பீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை நம்பி நிறைய பேர் அந்த டெம்பிளை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. டெம்பிளுக்கு இன்சார்ஜா இருந்தவரு செமையா கடுப்பாகிறாரு. ஆனா மிலிட்டரி மேன் அவரையும் போட்டு தள்ளிடுறாரு. சோ அப்ப அந்த இடத்துக்கு பென்னு வராரு. பென்னு, அந்த கொரியன் சன்னு, இவங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பென்னு மிலிட்டரி மேன் கிட்ட பேசலான்னு வந்தா மிலிட்டரி மேன் ஒரு மாதிரி பேசுறாரா. பென்னுக்கும் புரிஞ்சிருச்சு இவன் வேற யாரோ அப்படின்னு சொல்லி வேகமா அங்க இருந்து ஓட இந்த குரூப் அப்படியே ஒரு சீக்ரெட் வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. அதோட அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் டெம்பிள்குள்ள வந்து இவங்க எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்குது. நம்ம கேட்டு வந்து கிளாரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஸ்மோக் மான்ஸ்டர் வந்ததுனால கிளார் கூடவே அந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் நிறைய பேரை காலி பண்ணிட்டு வெளியே போகுது. இந்த டெம்பிளை விட்டு வெளியே வந்தாங்கல்ல, அவங்கள நம்ம ஜான் லாக் உருவத்துல இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் தான் என் கூடவே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகுது. நம்ம மிலிட்டரி மேனும் கூட போறாரு. கேட்டும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம பென்னு, கொரியன் சன்னு, மத்த நிறைய பேர் எல்லாருமே பீச் கிட்ட வந்துடுறாங்க. அதோட நம்ம பென்னு தான் ஜேக்கப்ப கொன்னாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவரை சாகடிச்சு அவரை புதைக்கிறதுக்கு அவரையே குழிய தோண்ட சொல்றாங்க. அவரும் தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பா அந்த இடத்துக்கு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் நம்ம ஜான் லாக்கோட உருவத்துக்கு வந்து என் கூட நிறைய பேர் இருக்காங்க, நீயும் வந்து சேர்ந்துரு, உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷனை சொல்லிட்டு போகுது. பென்னும் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாரு. ஆனா பின்னாடியே ஒரு லேடி வந்து பிடிக்கிறாங்க. அந்த லேடியோட பேர் வந்து எலினா. ரெண்டாவது தடவை ஃபிளைட் வந்து லேண்ட் ஆச்சுல, அந்த ஃபிளைட்ல இருந்தவங்க. அதோட ஜேக்கப் இவங்களுடைய அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு பின்னாடி நமக்கு தெரிய வரும். அவங்க பென்னை பிடிக்க பென்னும் மன்னிப்பு கேட்கிறாரு. நான் தெரிஞ்சு பண்ணல, என் மனசுக்குள்ள இருந்த கோவத்தை ஜேக்கப் மேல காட்டிட்டேன்னு சொல்ல எலினாவும் மன்னிக்கிறாங்க. பென்னு திரும்பவும் அவங்க குரூப்பு கூட சேர்ந்து நார்மலா வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல ஜாக், ஹியூகோ வந்துட்டு ரிச்சர்டை பாக்குறாங்க. ரிச்சர்டு கிட்ட கேக்குறாங்க எப்படி எல்லா காலகட்டத்திலயும் ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்கும்போதுதான் அவரும் சொல்றாரு, ஜேக்கப் தான் எனக்கு இந்த சக்தியை கொடுத்தான், எனக்கு வயசே ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா இப்ப நான் சாகணும், ஏன்னா ஜேக்கப்பே இல்ல, இவ்வளவு நாள் ஜேக்கப்பை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ராக்ன்ற டைனமைட் இருக்கிற அந்த கப்பலுக்கு போறாங்க. ரிச்சர்ட் அங்க போயிட்டு சாகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது நம்ம ஜாக்கும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. ரிச்சர்டும் ஜாக் நீ இறந்து போயிடுன்னு சொல்ல கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, சின்ன வயசுல இருந்து என்ன இந்த ஜேக்கப் பார்த்திருக்கான், நான் இந்த ஐலாண்டுக்கு வரணும்னு ஜேக்கப் ஆசைப்பட்டிருக்கான், கண்டிப்பா என்ன சாக விட மாட்டான்னு சொல்ல கரெக்டா அந்த டைனமைட்டும் வெடியாம ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறமா இவங்க பீச்சுக்கு வராங்க. அங்க இருக்கிற நம்ம பென்னு, கொரியன் சன்னு, மத்த சர்வைவர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்க அப்பா அந்த ஐலாண்டுக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் வருது. ஒரு வழியா அந்த சார்லஸ் இருக்காருல, பென்னுடைய அப்பா, அவர் ஐலாண்டை கண்டுபிடிச்சு வந்துட்டாரு ஆளு. எங்க ஜான் லாக் உருவத்துல இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வந்து நம்ம சாயரு, கேட்டு, அப்புறம் அந்த கொரியன் ஜின்னையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாயரும் அதுகிட்ட நீ ஜான் லாக் இல்லன்னு தெரியும், நீ உண்மையிலேயே யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் உண்மையை சொல்லுது, நான் தான் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர், எனக்கும் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகணும் தான் ஆசை, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன், அதுக்கு நீ ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்ல ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. ஏன்னா ரெண்டாவது தடவை ஒரு பிளைன் வந்து சேஃபா தான் லேண்ட் ஆகிருக்கு. அகைன் அந்த பிளைனை ஆன் பண்ணி இங்க இருந்து பறந்து போக முடியும். அங்க யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. சாயரும் போய் பார்த்தா அங்க இருந்த சர்வைவர்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. சடனா கன் பாயிண்ட்ல சாயரை வந்து பிடிக்கிறாங்க. அப்படியே சாயரை கூட்டிட்டு போறாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. அங்க பென்னியோட அப்பாவான சார்லஸ் இருக்காரு. சாயரும் எல்லா உண்மையும் சொல்றாரு. ஜான் லாக் உருவத்துல இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் தான் என்ன அனுப்புச்சு, நம்ம ரெண்டு பேரும் என்ன ஒரு டீல் போட்டுக்கலாம், அந்த மான்ஸ்டரை நான் இங்க கொண்டு வரேன், ஆனா அதுக்கு பதில் என்ன இந்த ஐலாண்டை விட்டு வெளியே கொண்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்ல சார்லஸும் ஓகேன்னு சொல்றாரு. அப்புறம் சாயர் இங்க வந்து அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அங்க சார்லஸ்னு ஒரு வயசான ஆள் இருக்காரு, அவர்கிட்ட உன்னை பிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி டீல் போட்டிருக்கேன். இதை கேட்ட அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் பரவாயில்ல நீ எனக்கு உண்மையா இருக்க அப்படின்னு சொல்ல சாயரும் எனக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல பீச்ல வந்து நம்ம ஜாக், ரிச்சர்டு, ஹியூகோ, கொரியன் சன்னு, அப்புறம் எலினா, பைலட்னு இவங்க எல்லாருமே இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வந்து ஜான் லாக் உருவத்துல இருக்கு, அது கூட நிறைய பேர் இருக்காங்க, சாயர் கேட்டு கூட இருக்காங்க. அவங்களை எதிர்த்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ரிச்சர்டு எனக்கு அதுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி நேரா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. ரிச்சர்டு எங்க போறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரிச்சர்டுடைய பாஸ்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். 1860கள்ல இந்த ஐலாண்டுக்கு வெளியே நம்ம ரிச்சர்டு அவரோட ஒய்ஃப் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாம போக மருந்து வாங்க கூட காசு இல்ல. அந்த காலகட்டத்துல இருந்த டாக்டர் கிட்ட போய் இவர் கெஞ்சறாரு. அப்ப வந்த சண்டையில புடிச்சு தள்ளி ஒரு டாக்டர் இறந்து போறாரு. இதனால நம்ம ரிச்சர்டை அரெஸ்ட் பண்றாங்க. மருந்து இல்லாததுனால அவரோட ஒய்ஃபும் இறந்து போறாங்க. ரிச்சர்டுக்கு மரண தண்டனையை கொடுக்கறாங்க. அவரை போட்டு தள்ளான்னு போகும்போது தான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் வந்து எங்க கப்பல்ல ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ரிச்சர்டை கூட்டிட்டு போறாரு. அதுவும் ஒரு அடிமையா. நம்ம ரிச்சர்டு மாதிரியே நிறைய அடிமைகளை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் பிளாக் ராக்ன்ற அந்த கப்பல். அந்த கப்பல் வந்து ஒரு புயல்ல மாட்டி வேகமா வந்து ஐலாண்ட்ல இருக்கிற அந்த பெரிய சிலை ஒண்ணு இருக்கும்ல, அது மேலலாம் மோதி சிலை
உடைஞ்சு போய் இந்த கப்பலும் காட்டுக்குள்ள போயிடுது. சோ அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வந்து அந்த கப்பல்ல இருந்த எல்லாரையும் சாகடிக்குது, ஒருத்தரை தவிர நம்ம ரிச்சர்டு. அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் தான் ஆளுங்க மாதிரி மாறும்ல, நம்ம ரிச்சர்டுடைய இறந்து போன ஒய்ஃப் மாதிரியே மாறி அங்க இருந்து பயந்து ஓடுற மாதிரி சீன் போடுது. சோ அதுக்கப்புறமா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு வருது. பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு ஆளு. அவரு நம்ம ரிச்சர்டை காப்பாத்தி மேல கொண்டு வந்து, உன் ஒய்ஃப் பயந்தால அதுக்கு காரணம் ஜேக்கப்னு ஒருத்தன் தான், அவனை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லி கத்தியெல்லாம் கொடுத்து ரிச்சர்டை ஜேக்கப்பை கொல்ல அனுப்புது. சோ ரிச்சர்டும் ஜேக்கப்பை கொல்லலான்னு போகும்போது தான் ஜேக்கப் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த ஐலாண்டோடைய ப்ரொடெக்டர் தான் நானு, என் பேரு ஜேக்கப். நீ இப்ப பார்த்தல என்ன கூட கொல்ல அனுப்பினானே ஒருத்தன், அவன் தான் இந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஸ்மோக் மான்ஸ்டர். இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் மட்டும் இந்த ஐலாண்டை விட்டு போயிட்டா மனித இனமே மொத்தமா அழிஞ்சிரும். ஏன்னா மனுஷங்களாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்களாம் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் அவன். ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஐலாண்டுக்கு மனுஷங்களை வர வைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே அவனுடைய ட்ரிக்ஸ்ல ஏமாந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்மோக் மான்ஸ்டரால இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியாது, அதனாலதான் என்ன கொல்லணும்னு நினைக்கிறான். உடனே ரிச்சர்டும் உங்களை கொல்லணும்னா அவனே கொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல, எங்க ரெண்டு பேரால டைரக்டா ஒருத்தர் கொன்னுக்க முடியாது, அதனாலதான் இந்த ஐலாண்டுக்கு வர மனுஷங்களை வச்சு என்ன கொல்ல ட்ரை பண்றான். உடனே ரிச்சர்டும் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், இந்த ஐலாண்டுக்கு வர மக்கள் கிட்ட அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் போயிட்டு பேசுது, இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு. ஆனா நீங்களும் போய் பேசணும்ல, அப்பதானே மக்கள் சரியான வழியில போவாங்கன்னு சொல்லும் போதுதான் ஜேக்கப்போ நீ சொல்றது சரிதான், நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னா ஓகே, எனக்காக நீ தான் அதை பண்ண போற, இன்னில இருந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ தான் இங்க வர மக்களுக்கு சரியா வழியை காட்டணும் அப்படின்னு சொல்ல, எது எத்தனை வருஷம் ஆனாலுமா, எனக்கு ரொம்ப வயசாயிடும்ல, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஜேக்கப்போ இந்த ஐலாண்ட்ல உனக்கு வயசே ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கொடுக்கறாரு. சோ அதனாலதான் ரிச்சர்டுக்கு வயசே ஆகாம இருக்கு. அதுக்கப்புறமா ரிச்சர்டு நேரா ஸ்மோக் மான்ஸ்டரை பார்த்து ஜேக்கப் எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சிட்டான்னு சொல்ல, ஸ்மோக் மான்ஸ்டரும் கவலைப்படாத, உன்னை நான் கொல்ல மாட்டேன், ஆனா ஒரு நாள் நீ என் பக்கம் வருவ, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சோ அதுக்கப்புறம் ரிச்சர்டு வந்து ஜேக்கப்புக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது, ஜேக்கப் இறந்து போயிட்டாரு, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அதனால ரிச்சர்ட் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் டீம்லயே நம்ம சேர்ந்துடலான்னு நேரா அங்க போகும்பொழுது அங்க ஹியூகோ வராரு. ஹியூகோவுக்கு தான் இறந்து போனவங்க கூட எல்லாம் பேச முடியும், பார்க்க முடியும்ல. அவரு ரிச்சர்ட் கிட்ட வந்து நான் உன் ஒய்ஃபோட ஆவியை பாக்குறேன், அதுவும் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்ல, அதை ரிச்சர்டும் ஃபீல் பண்றாரு, அவரோட ஒய்ஃபும் பேசுறாங்க. சோ ரிச்சர்டும் மனசு மாறுறாரு, நம்ம அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் டீமுக்கு போகவே கூடாது அப்படின்னு. அதோட ஹியூகோவும் நம்ம அந்த ஸ்மோக் மான்ஸ்டரை இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்பயே நமக்கு கிட்டத்தட்ட எல்லாமே புரிஞ்சிருச்சு, இந்த ஐலாண்டுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அது ஒரு ஈவில், அது வெளியே வரக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு ஆளு தான் அந்த ஜேக்கப். அந்த ஜேக்கப் வந்து மக்கள்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண நிறைய மக்களை இந்த ஐலாண்டுக்கு வர வைக்குது. அதை ஸ்மோக் மான்ஸ்டர் யூஸ் பண்ணி ஜேக்கப்பை கொல்றதுக்கு வர ஆட்கள் எல்லோரையுமே மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்குது. சோ அப்படிதான் பென்னை யூஸ் பண்ணி இப்ப ஜேக்கப்பையே போட்டு தள்ளிடுச்சு. அடுத்தது அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகுது. சோ அதை தடுக்கணும்னு தான் நம்ம ஹியூகோவும் ரிச்சர்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப கதை நம்ம ஜான் லாக்கோட உருவத்தில் இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் கிட்ட போகுது. சோ இந்த மான்ஸ்டர் வந்து ஸ்மோக்கா மாறி இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகலாம்ல, ஆனா அதால அப்படி போக முடியாது. இந்த ஐலாண்டுக்கு வந்த கேண்டிடேட்ஸ், அதாவது ஜேக்கப்புக்கு அடுத்தபடியா இந்த ஐலாண்டுக்கு ப்ரொடெக்டரா ஆகக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸை யூஸ் பண்ணி தான் அதால இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியும். சோ அந்த கேண்டிடேட்டா தான் நம்ம ஜாக்கு, சன்னு இவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ அந்த ஸ்மோக் மான்ஸ்டருக்கு ஜாக்கு, சன்னுலாம் வேணும், அதனால சன்னை பாக்குறதுக்காக அது அங்க இருந்து கிளம்புது. அந்த கேப்ல ஸ்மோக் மான்ஸ்டர் கேங்ல இருந்த எல்லாரையுமே மயக்க ஊசி போடுறாங்க. யாரான்னு பார்த்தா சார்லஸ் உடைய ஆளுங்க. ஆனா அவங்க நம்ம கொரியன் ஜின்னையும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க. சோ இங்க அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் நம்ம சன்னை வந்து பாக்குது. சன்னு கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் ஜின்னு என் கூட தான் இருக்கான், சோ அதனால நீயும் என் கூட வந்துரு, இந்த ஐலாண்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஆனா சன்னு முடியாதுன்னு சொல்றாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடும் பொழுது ஒரு இடத்துல அடிபட்டுருது. சரி வேலைக்காகாதுன்னு ஸ்மோக் மான்ஸ்டர் திரும்ப அதோட இடத்துக்கு வரும் பொழுது அதோடைய ஆளுங்க எல்லாருமே மயக்கத்துல இருக்காங்க. சாயர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தெரியல, ஏதோ மயக்க ஊசி போட்டானுங்க, ஜின்னும் காணும்னு சொல்ல, சோ உடனே அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் நேரா அந்த சார்லஸ் ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போகுது. ஆனா அதால உள்ள போக முடியல, ஏன்னா அவங்க நல்லா விவரமா அவங்க இருக்கிற இடத்தை சுத்தி அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வராத மாதிரி அந்த வேலியை போட்டு வச்சிருக்காங்க. சோ அதனால அந்த ஸ்மோக் மான்ஸ்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட அந்த சார்லஸ் உடைய ஆளுங்க டெஸ்மண்ட் இருக்கார்ல, அவரையும் திரும்பவும் ஐலாண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ டெஸ்மண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துக்குள்ள வச்சு அதை ஆன் பண்ண அப்படி டெஸ்மண்டோடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. சோ அதுக்கப்புறமா அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க அந்த மிலிட்டரி மேன் வந்து கன் பாயிண்ட்ல டெஸ்மண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டெஸ்மண்ட் அவரு கூட்டிட்டு போயிடுறாரு. சோ இப்ப கதை வந்து அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு போகுது. அதாவது ஜூலியட் அந்த பாம்பை வெடிக்க வச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்திருக்காது, அதனால ஃபிளைட் இந்த ஐலாண்ட்ல கிராஷ் ஆகாம லாஸ் ஏஞ்சலஸ் போயிருக்கும்ல, சோ அது தனியா ஒரு ரியாலிட்டியா உருவாகி இருக்கு. அந்த ரியாலிட்டில எல்லாரும் அவங்க லைஃபை வாழ்றாங்க. ஆனா நிறைய சேஞ்சஸ் இருக்கு அவங்க வாழ்க்கையில. சோ டெஸ்மண்ட், சார்லஸ்
சார்லியை பாக்குறாரு. ஜஸ்ட் நார்மலா தான் பேசுறாங்க. கார்ல போகும்போது திடீர்னு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி தண்ணில மூழ்குதா. சார்லி அப்படியே மூழ்கும் பொழுது சார்லியோட கையை பாக்குறாரு. அப்ப ஒரிஜினல் ரியாலிட்டியில சார்லி தண்ணில மூழ்கும் பொழுது சாகர நிலைமையில இது பென்னியோடைய போட் கிடையாது அப்படின்னு எழுதிருப்பார்ல, அந்த விஷயம் டெஸ்மண்ட் கண்ணுக்கு தெரியுது. சோ அவ்வளவுதான், டெஸ்மண்ட் இருக்கிறது ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி. ஆனா ஒரிஜினல் ரியாலிட்டியில இருக்கிற ஞாபகம் அவருக்கு வருது, பென்னியோடைய ஞாபகம்லாம் வருது. இந்த ரியாலிட்டியில பென்னி யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனா பென்னி கூட நம்ம இருந்த மாதிரியே தோணுதேன்னு அவரு பென்னியை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அவங்க கூட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, ஃபிளைட்ல அவர் கூட வந்தவங்க, அந்த ஐலாண்ட்ல இருந்தவங்கன்னு எல்லாருக்குமே ஒரிஜினல் ரியாலிட்டியோடைய அந்த ஞாபகங்களை கொண்டு வரணும் அப்படின்னு இவரு ட்ரை பண்ண போறாரு. நம்ம ஹியூகோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்க லிபி வராங்க. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசி நம்ம ஹியூகோவை குழப்புறாங்க. அப்புறம் தான் லிபி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தெரிய வந்து இவர் கண்டுக்காம விட்டுறாரு. ஆனா இருந்தாலும் டெஸ்மண்ட் வந்து அவ ஏதோ ஒன்று உங்ககிட்ட சொல்ல வந்தா அவளை போய் பாரு அப்படின்ற மாதிரி இவர் தூண்டி விட ஹியூகோவும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அந்த லிபியை பாக்குறாரு. ஆக்சுவலா ஒரிஜினல் ரியாலிட்டியில வந்து இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இவரும் இருந்திருப்பாரு. ஆனா இந்த ரியாலிட்டியில வந்து நம்ம ஹியூகோ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்ல, லாட்டரி வின் பண்ணி அவருக்கு ஃபுல்லா லக் மட்டும் தான். ஒரிஜினல் ரியாலிட்டியில அவருக்கு பேட் லக் மட்டும் தான் இருந்தது. சோ லிபி கிட்ட பேசும்போது அவங்களும் சொல்றாங்க ஃபிளைட் கிராஷ் ஆகி நம்ம ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா நம்ம ஹியூகோவுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. சரிவா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு லிபியை கூட்டிட்டு ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப லிபி ஒரு உமா கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், இவருக்கு ஐலாண்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இத தூரத்துல இருந்து நம்ம டெஸ்மண்டும் பாக்குறாரு. சோ டெஸ்மண்ட் போட்ட பிளான் தான் இது. சோ அடுத்தது டெஸ்மண்ட் வந்து ஜான் லாக்குக்கு ஞாபகங்களை கொண்டு வரணும். அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு. அங்கேயே தான் பென்னும் இருக்காரு. இந்த ரியாலிட்டியில பென்னும் ஒரு டீச்சர் தான். சோ டெஸ்மண்ட் என்ன பண்றாருன்னா காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு வீல் சேர்ல போய்கிட்டு இருக்கிற நம்ம ஜான் லாக் மேலேயே விட்டு மோதி அங்க இருந்து கிளம்புறாரு. சோ இப்ப கதை வந்து ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வருது. நம்ம ஹியூகோ கண்ணுக்கு இறந்து போன மைக்கேலுடைய ஆவி தெரியுது. அது என்ன சொல்லுதுன்னா ஜானை எதிர்த்து போவாதீங்க, டைனமைட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அதனால எல்லாருமே அழிஞ்சு போவாங்கன்னு சொல்ல ஹியூகோ அதை நம்பி என்ன பண்றாருன்னா பிளாக் ராக் அப்படின்ற ஒரு கப்பல் ஒண்ணு, அந்த கப்பல்ல தானே டைனமைட்லாம் இருக்கு, சோ அதை மொத்தமா வெடிக்க வச்சிடறாரு, அதை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு. இருந்தாலும் ரிச்சர்ட் என்ன பண்றாருன்னா நம்ம போலாம், வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது ஹியூகோ சொல்றாரு நம்ம அங்க போக கூடாது, நம்ம ஜான் லாக்கை தான் மீட் பண்ணணும்னு சொல்ல. ஆனா ரிச்சர்ட் கேட்க மாட்டாரு. பட் ஆனா நம்ம ஜாக்கு, கொரியன் சன்னு, பைலட்னு சில ஆட்கள் நம்புறாங்க. சோ அவங்க ஹியூகோ கூடவும் மீதி இருக்கிறவங்க எல்லாம் ரிச்சர்ட் கூடவும் தனியா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல மிலிட்டரி மேன் வந்து டெஸ்மண்டை கடத்தி கொண்டு வந்து ஜான் லாக் கிட்ட கொடுக்க ஜான் லாக் டெஸ்மண்டை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு கிணறு மாதிரி ஒன்னு இருக்கு அதுல புடிச்சு தள்ளி விட்டுறாரு. அப்புறம் திரும்ப வரும்போது தான் அங்க நம்ம ஹியூகோ, ஜாக்கு, கொரியன் சன்னு, பைலட்லாம் வந்திருக்காங்க. ஜானும் வந்து உங்க எல்லாரையும் நான் காப்பாத்தி வெளியே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. நம்ம ஜாக்கை மட்டும் தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சோ ஜாக்குக்கும் தெரியுது இது ஜான் லாக் கிடையாது, வேற என்னமோ ஒண்ணுன்னு. சோ அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் சொல்லுது ஸ்டார்டிங்ல இந்த ஐலாண்ட்ல வந்து கேவ்ல தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்களே, அது உங்க அப்பாவுடைய உருவத்தை ஃபாலோ பண்ணி தானே போனேன், உன் அப்பாவுடைய உருவமா வந்ததே நான் தான் அப்படின்னு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் சொல்லுது. இங்க நிறைய பேர் இறந்து போனவங்களுடைய உருவத்தெல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் பண்ணது இந்த ஸ்மோக் மான்ஸ்டர் தான். ஏன்னா அப்பதான் அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்ட முடியும், அது மூலியமா கெட்ட விஷயங்களை பண்ண முடியும்னு இந்த ஸ்மோக் மான்ஸ்டர் பண்ணிருக்கு. சோ சடனா அந்த குரூப்புக்கு சார்லஸோட ஆளுங்க வராங்க. அதுல ஒரு லேடி நம்ம ஜான் லாக் கிட்ட டெஸ்மண்டை நீங்க கடத்தி கொண்டு போயிட்டீங்க, எங்களுக்கு டெஸ்மண்ட் வேணும், அப்படி இல்லனா எங்க கிட்ட மிசைல்ஸ்லாம் இருக்கு, அதை வச்சு அட்டாக் பண்ணுவோன்னு பக்கத்துல இருக்கிற இடத்த வெடிக்க வைக்கிறாங்க. ஆனா ஜான் லாக் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, நம்ம ஃபிளைட் இருக்கிற இடத்துக்கு போவோம், இங்க இருந்து எஸ்கேப் ஆவோம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. ஆனா மிலிட்டரி மேன் இருக்காருல, அவர்கிட்ட கன்னை கொடுத்து டெஸ்மண்ட் ஒரு கிணத்துல இருக்கான், அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சோ அவரை சாயர் கிட்ட வந்து நீ ஒரு போட் எடுத்துக்கிட்டு வேற ஒரு வழியா வா அப்படின்னு சொல்ல சாயரும் ஜாக்கிட்ட வந்து இங்க பாரு ஜான் லாக் கூட இருந்தாலும் நான் தனியா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த போட் எடுத்துக்கிட்டு நம்ம சார்லஸோடைய நீர்மூழ்கி கப்பல் வழியா தப்பிச்சு போகலாம், நான் போட் கிட்ட இருப்பேன், என் கூடவே வந்துரு அப்படின்னு நைஸா இவங்க ஜான் லாக்கு தெரியாம ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க அந்த மிலிட்டரி மேனும் டெஸ்மண்டை கொல்லலான்னு போகும்போது டெஸ்மண்டும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க அந்த ஜான் லாக் உருவத்துல இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அது சொல்றதெல்லாம் நான் பண்ணா இறந்து போன என் கேர்ள் ஃப்ரெண்டை உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லிச்சு. உடனே டெஸ்மண்டும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கே இந்த மாதிரி துரோகத்தை பண்ணிட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டை உயிரோட கொண்டு வந்து அவ கூட சந்தோஷமா இருக்க முடியுமான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல நம்ம மிலிட்டரி மேனோட மனசும் மாற ஆரம்பிக்குது. டெஸ்மண்ட் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஆனா ஜான் லாக் கிட்ட வந்து நான் டெஸ்மண்டை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஜாக்கு, சன்னு, மத்த எல்லோருமே சாயர் கூட அந்த போட்டுக்கு வந்துட்டாங்க. சோ இந்த போட்டு மூலியமாவே இவங்களால இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்க முடியும். அப்படிதான் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் ஜாக்குக்கு ஒண்ணு தோணுது, ஜான் லாக்கு நம்ம பிளான் போட்டது தெரியாமலா இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் நம்ம இந்த ஐலாண்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்குது, அது நினைக்கிறத நம்ம பண்ணக்கூடாது, திரும்ப ஐலாண்டுக்கே போகணும்னு சொல்ல சாயர் கேட்க மாட்டாரா. சோ அதனால நம்ம ஜாக் மட்டும் அப்படியே தண்ணியில குதிச்சு ஐலாண்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. எங்க மத்தவங்க எல்லாம் அந்த சார்லஸோடைய நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க தானே நம்ம சன்னோடைய ஹஸ்பண்ட் ஜின் இருக்காரு, அவரும் ஒரு வழியா அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்துடுறாரு. சோ எல்லாருமே இங்க இருந்து போகலான்னு பார்த்தா கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க சார்லஸோடைய ஆளுங்க. அதோட இந்த பக்கம் நம்ம ஜாக்கு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு.
வந்துட்டாரு. அப்ப சார்லஸோட ஆளுங்க விட்ட மிசைல் வருது. நிறைய பேர் காலி ஆகுறாங்க. கீழே விழுந்து இருக்கிற ஜாக்க தூக்கிட்டு அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் அங்க இருந்து போகுது. அந்த ஜான் லாக் உருவத்துல இருந்த ஸ்மோக் மான்ஸ்டர் கூட இருந்த எல்லாருமே அந்த மிசைல்ல காலி ஆகுறாங்க. உயிரோட இருக்கிறது இந்த மான்ஸ்டர், அப்புறம் நம்ம மிலிட்டரி மேனு ஜாக், இவங்க மட்டும் தான். இந்த பக்கம் சாயர் கேட்டுன்னு எல்லாரையுமே சார்லஸோட ஆளுங்க அடைச்சி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த ஸ்மோக் மான்ஸ்டர்ஸும் சார்லஸோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தலாம் வா அப்படின்னு ஜாக்கையும் மிலிட்டரி மேனையும் கூட்டிட்டு போறாங்க. மிலிட்டரி மேன் போயிட்டு அந்த சார்லஸோட இடத்துல ஜெனரேட்டர் ஆஃப் பண்ண சுத்தி இருக்கிற அந்த வேலியோட பவர் போனதுனால அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் ஸ்மோக்கா வந்து எல்லாரையும் காலி பண்ணி இவங்களை காப்பாத்துது. இவங்க தப்பிக்க ஃபிளைட் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால பக்கத்திலே நீர்மூழ்கி கப்பல் இருக்கு, அது வழியா எஸ்கேப் ஆகலான்னு எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜாக் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வராத மாதிரி புடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் அந்த நீர்மூழ்கி கப்பல் வழியா தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. கிளாரையும் விட்டுறாங்க. அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் வெளியே வந்து கிளார் கவலைப்படாத, எது நடக்கணுமோ அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. எங்க நீர்மூழ்கி கப்பல்ல போறவங்களுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா நீர்மூழ்கி கப்பல்ல ஒரு பாம் இருக்கு. இவங்க எல்லாருமே மொத்தமா சாகணும் அப்படின்றது தான் அந்த ஸ்மோக் மான்ஸ்டருடைய வேலையே. டைமர் கம்மியாகிட்டே இருக்கு. உடனே நீர்மூழ்கி கப்பலை மேலையும் கொண்டு வர முடியாது. ஜாக் என்ன பண்றாருன்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாம், எதுவும் பண்ணாம இருந்தா கண்டிப்பா அந்த பாம் வெடிக்காதுன்னு சொல்ல சாயர் கேட்கற மாதிரி இல்ல. வயரெல்லாம் பிச்சு விட டைமர் வேகமா கம்மியாகுதா. மிலிட்டரி மேன் என்ன பண்றாருன்னா நீங்க எல்லாரும் சீக்கிரம் தப்பிச்சு போங்கன்னு அந்த பாம் எடுத்துட்டு நீர்மூழ்கி கப்பலுடைய ஒரு எட்ஜுக்கு போறாரு. பாம் வெடிச்சு மிலிட்டரி மேன் அங்கேயே இறந்து போக அவ்வளவுதான். நீர்மூழ்கி கப்பல்ல தண்ணிலாம் வர ஆரம்பிக்குது. வேகமா இவங்க எஸ்கேப் ஆகணும். ஒரு வழியா தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனா அந்த கொரியன் சன்னு ஜின்னு இருக்காங்கல்ல, அவங்க நீர்மூழ்கி கப்பல்லையே மாட்டி இறந்து போறாங்க. நம்ம ஜாக்குக்கும் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் மேல பயங்கரமா கோவம் வருது. கதை அப்படியே ரொம்ப ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த ஜேக்கப்பை பத்தியும் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஐலாண்ட்ல பிரெக்னென்ட் ஆன ஒரு லேடி ஒருத்தங்க கரை ஒதுங்குறாங்க. அந்த ஐலாண்ட்லயே இருக்கிற மதர் அப்படின்ற ஒருத்தங்க அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு அப்படியே பிரசவ வலி வர ஆரம்பிக்குது. 2 குழந்தைய அவங்க பெத்தெடுக்கிறாங்க. என் குழந்தைய நான் பார்க்கணும்னு அவங்க சொல்லும் பொழுதே டக்குன்னு அந்த மதர் அந்த பிரெக்னென்ட் லேடியை போட்டு தள்ளி அந்த 2 குழந்தைகளையும் அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு குழந்தை தான் நம்ம ஜேக்கப், இன்னொன்னு தான் ஸ்மோக் மான்ஸ்டர். ஜேக்கப் எப்பவுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஸ்மோக் மான்ஸ்டர் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கும். அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து இந்த ஐலாண்டுக்கு வெளியே என்ன இருக்கு, இங்க இருந்து போகணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஜேக்கப் வந்து மதர் சொன்னதை கேட்டுட்டு கூடவே தான் இருப்பாரு. அப்பதான் காட்டுக்குள்ள மனுஷங்க இருக்கிறத ஜேக்கப்பும் அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் பார்த்து மதர் கிட்ட வந்து சொல்ல, மதரும் இவங்க 2 பேருடைய கண்ணையும் கட்டி இந்த ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. ஒரு கேவ் மாதிரி இருக்கு. அதுல இருந்து பிரைட்டா லைட் அடிக்குது. இந்த லைட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம இங்க இருக்கோம். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அந்த லைட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜேக்கப் வந்து அதை புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. ஸ்மோக் மான்ஸ்டர் கண்ணுக்கு அந்த பிரெக்னென்ட் லேடி இருக்காங்களா, உண்மையான அம்மா, அவங்க தெரியற மாதிரியும் இந்த ஐலாண்ட்லயே இருக்கிற மனுஷங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சு இந்த ஐலாண்டை தாண்டி ஒரு பெரிய உலகமே இருக்கு, அதை நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்மோக் மான்ஸ்டருக்கு இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு தோணுது. அதனால மதர் கூட சண்டை போட்டு அவரு இந்த ஐலாண்டுக்கு வந்தா அந்த மனுஷங்க கூட போய் வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படியே 30 வருஷங்கள் கடந்து போகுது. ஜேக்கப் வந்து மதர் கூட தான் இருக்காரு. ஆனா அப்பப்ப மதருக்கு தெரியாம மனுஷங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டரையும் பார்க்க போவாரு. அது என்ன சொல்லுதுன்னா இங்க இருக்கிற மனுஷங்க கூட சேர்ந்து 30 வருஷமா மதர் காட்டின அந்த லைட்டை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இருந்தாலும் இந்த ஐலாண்ட்ல அங்க வித்தியாசமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு 1 by 1 கண்டுபிடிச்சா, ஆராய்ச்சி பண்ணா அந்த லைட்டை கண்டுபிடிக்கலாம். அப்பதான் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வழி தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் சொல்லுது. இதை கேட்ட ஜேக்கப்பவும் மதர் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மதர் வேகமா வந்து ஸ்மோக் மான்ஸ்டரை பாக்குறாங்க. அவரு ஒரு பெரிய சக்கர மாதிரிலாம் ஒன்னத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த மனுஷங்க கூட சேர்ந்து பெரிய பெரிய ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சக்கரத்தை திருப்பறது மூலியமா இந்த ஐலாண்டை விட்டு போகிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு என்னென்னமோ அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் பேச மதர் கடுப்பாகி அதை தள்ளி விட்டுட்டு ஐலாண்ட்ல இருந்த எல்லா மனுஷங்களையும் சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜேக்கப்ப அந்த லைட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு குடிக்க எதையோ ஒன்னத்தை கொடுத்து இதுக்கப்புறம் இந்த ஐலாண்டை நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேக்கப் இந்த ஐலாண்டுடைய ப்ரொடெக்டரா மாறுறாரு. இங்க அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் மனுஷங்களாம் இறந்து போனதை பார்த்துட்டு செமையா கடுப்பாகி மதரை சாகடிக்க இங்க கடுப்பான ஜேக்கப்பும் ஸ்மோக் மான்ஸ்டரை செம்ம அடி அடிச்சு உனக்கு என்ன லைட் தானே வேணும் அப்படின்னு நேரா அந்த கொகைக்கிட்ட கொண்டு போய் அந்த லைட்டு கிட்டே தூக்கி போட இப்பதான் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவரு உண்மையிலேயே ஸ்மோக் மான்ஸ்டரா மாறுறாரு அந்த லைட் மூலியமா தான். இப்ப அவரு ஸ்மோக் மான்ஸ்டரா மாறிட்டாரு. அவரோட உடம்பு இறந்து போன நிலைமையில இருக்கு. ஜேக்கப் என்ன பண்றாருன்னா அவருடைய அம்மா உடம்பையும் அந்த ஸ்மோக் மான்ஸ்டருடைய உண்மையான உடம்பையும் ஒரு கேவ் கிட்ட வச்சு அதுவும் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவருடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒயிட் கலர் பிளாக் கலர்னு கல்லு மாதிரி ஒண்ணுத்த வைக்கிறாரு. சீசன் 1ல கேவ்ல தண்ணியை கண்டுபிடிக்கும் போது ஒரு 2 உடம்பு இருக்கும்ல, அந்த உடம்பு தான் இவங்களோடது. யாரு, மதர் அப்புறம் அந்த பிளாக் ட்ரெஸ்
போட்ட அந்த ஸ்மோக் மான்ஸ்டரோடது. ஸோ இப்போ நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போயே ஆகணும். ஸோ இந்த தர்மா இனிஷியேட்டிவ் ஆளுங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணாங்களே, ஆக்சுவலாக அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சைக்கலாஜிக்கலாக ஹெல்ப் பண்ணதே இந்த ஸ்மோக் மான்ஸ்டர் தான். ஏன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா அந்த லைட்டை கண்டுபிடிப்பாங்க, ஈஸியாக வெளியே போகலாம் அப்படின்றது தான் பிளானே. ஒரு கட்டத்தில் வெளியே போகிறதுக்கான வழியை அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் கண்டுபிடிச்சிருச்சு. ஆனால் அதால ஜேக்கப் உயிரோட இருக்கிற வரைக்கும் போகவே முடியாது. ஸோ அதனால தான் ஜேக்கப்பை கொல்லணும்னு இவ்வளோ பிளான் போட்டு ஒரு வழியாக கொன்னாச்சு. இப்போ தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜாக்கு, ஹியூகோ, சாயரு, கேட்டு இவங்க 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ இவங்க கண்ணுக்கு அந்த ஜேக்கப் தெரியறாரு, எல்லார் கண்ணுக்கும் தெரியறாரு. ஜேக்கப் கிட்ட எதுக்காக இங்க செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஏன்னா என்னோட காலம் முடிஞ்சிருச்சு, எனக்கு அப்புறம் இந்த ஐலாண்டை பாதுகாக்க ஒருத்தர் வேணும், அதோட அந்த பிளாக் ஸ்மோக்கையும் நம்ம அழிச்சாகணும். ஸோ இந்த ஐலாண்டோடைய ப்ரொடெக்டரா ஆகிறதுக்கு நான் சூஸ் பண்ண ஆட்கள் தான் நீங்க எல்லாருமே. நீ எப்படி சூஸ் பண்ணலாம், நாங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இங்க கூட்டிட்டு வந்து நரகத்தை காமிச்சிட்டேன்னு சொல்லும் போதுதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்ததே ஒரு நரகத்துல தான், அங்க இருந்து கஷ்டப்பட வேணான்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி சொல்லுங்க, உங்கள யாரு அடுத்த ப்ரொடெக்டரா ஆக போறீங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஜாக் எழுந்து நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜேக்கப்போ ஒரு தண்ணிய நம்ம ஜாக்குக்கு கொடுக்க அவர் அதை குடிச்ச உடனேயுமே அவ்வளவுதான், அவரு தான் ப்ரொடெக்டர். ஆனா இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. எங்க அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் நம்ம பென்னு ரிச்சர்ட் எல்லாம் கண்டுபிடிக்குது, ரிச்சர்டை தூக்கி போடுது, பென்னை மட்டும் உயிரோட வச்சுக்கிட்டு என் கூட வான்னு டெஸ்மண்டை பார்க்க வராங்க. ஆனா டெஸ்மண்டை யாரோ காப்பாத்திருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் கிணத்துக்கு பக்கத்துல பார்க்கும் பொழுது நாயோடைய கால் தட மாதிரி தெரியுது, அது நம்ம வின்சென்ட் தான், வால்ட்டோடைய டாக். ஸோ டெஸ்மண்டை காப்பாத்தினது யாருன்னா அந்த ரோஸும் பெர்னார்டும் தான். அவங்களும் இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்காம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய காலகட்டம் மாறிடுச்சு, இப்ப நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்றோம்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துக்கு ஜான் லாக் உருவத்தில் இருக்கிற ஸ்மோக் மான்ஸ்டர் வருது, பென்னும் வராரு. இப்போ டெஸ்மண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, டெஸ்மண்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் டெஸ்மண்டை கூட்டிட்டு அங்க இருந்து போகுது. அப்ப நம்ம ஜாக்கு, சாயரு, கேட்டு, ஹியூகோ இவங்களும் ஜான் லாக்கை பாக்குறாங்க. ஜாக் நேரா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் கிட்ட போய் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் இந்த ஐலாண்டையே அழிக்க போறேன், அதையும் பார்க்கலாம் அப்படின்னு ஜாக்கும் கூடயே போக ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த ஸ்மோக் மான்ஸ்டருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம ஜாக் தான் புது ப்ரொடெக்டர் அப்படின்னு. இவங்க எல்லாருமே லைட் இருக்கிற இடத்துக்கு தான் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வேற யாரும் வரக்கூடாதுன்னு ஸ்மோக் மான்ஸ்டர், டெஸ்மண்ட், அப்புறம் ஜாக் இவங்க மட்டும் தான் போக ஆரம்பிக்கிறாங்க. நேரா அந்த லைட் இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. ஸோ அந்த லைட் இருக்கிற இடத்துக்குள்ள டெஸ்மண்டை கயிறை கட்டி அப்படியே இறக்கும் பொழுது டெஸ்மண்டும் கீழே போறாரு. அங்க லைட் வர இடம் வந்து தண்ணி மாதிரி இருக்கு, நடுவுல ஒரு பெரிய கல் இருக்கு. அந்த கல்லை தூக்கினா அந்த தண்ணி எல்லாமே கீழே போயிடும். ஸோ டெஸ்மண்டும் போயிட்டு அந்த கல்லை பிடிச்சு தூக்குறாரு, தண்ணி எல்லாமே அது வழியா போகுது, அதோட அந்த லைட்டும் மறைஞ்சு போகுது. ஸோ அவ்வளவுதான், அந்த ஐலாண்டே அதிர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஐலாண்டு மொத்தமா அழிய போகுது. அவ்வளவுதான், ஜாக் என்னை தடுக்க யாருமே இல்லை, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல ஜாக் அப்படியே அந்த ஸ்மோக் மான்ஸ்டரை பிடிச்சு அடிக்கிறாரு. அதுக்கு ரத்தம் வருது. ஏன்னா லைட் இல்லாததுனால ஸ்மோக் மான்ஸ்டர் இப்போ ஒரு மனுஷன் மாதிரி தான், இதை கொன்னா அவ்வளவுதான் அது இறந்து போயிடும். ஸோ அதனாலதான் ஜாக்கு கூடவே வந்து லைட் ஆஃப் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த விஷயம் நம்ம ஜாக்குக்கு எப்படி தெரியும்னா அவரு இப்போ ப்ரொடெக்டர் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜாக் அடிச்சு போட்டுட்டு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வேகமா ஓட ட்ரை பண்ணுது. ஏன்னா போட்ல இப்போ அதால வெளியே போக முடியும். ஸோ அப்படி போகலான்னு பொழுது நம்ம ஜாக் ஓடி வந்து அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எங்க கேட்டு, சாயர் எல்லாருமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஐலாண்டே மொத்தமா தண்ணில மூழ்க போகுது. அவர் மைல்ஸ், ரிச்சர்ட்லாம் இருக்காருல்ல, இவங்க வந்துட்டு ரெண்டாவதா வந்ததுல ஒரு ஃபிளைட் அதை ரெடி பண்ணி திரும்ப இங்க இருந்து பறந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. நம்ம கேட்டோம் ஜாக்குக்கு என்ன ஆகிருக்கோ அப்படின்னு சொல்லி வேகமா ஜாக் கிட்ட போறாங்க. அப்பதான் அந்த ஸ்மோக் மான்ஸ்டரும் ஜாக்கும் சண்டை போடுறத பாக்குறாங்க. ஜாக் அந்த ஸ்மோக் மான்ஸ்டரை கத்தியால குத்துறாரு. அதோட பின்னாடி இருந்து கேட்டும் கன்னால ஷூட் பண்ண, அவ்வளவுதான் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அங்கேயே இறந்து போகுது. ஜாக் ஒரு உதைக்க மலையில இருந்து கீழே விழுந்து அதோட கதை மொத்தமா காலி. ஸோ இப்போ இந்த ஐலாண்டு முழுகாம காப்பாற்றணும் அப்படின்னா ஜாக் எப்படியாவது திரும்ப லைட்டை வர வைக்கணும். ஸோ அதனால நான் அதை பாத்துக்கிறேன், நீ எப்படியாவது தப்பிச்சு போன்னு கேட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. எல்லாருமே வேகமா ஏரோப்ளைன்ல இங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வேலையை பாக்குறாங்க. ஆனா நம்ம பென்னும் ஹியூகோவும் என்ன பண்றாங்கன்னா ஜாக் கூடவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜாக்கும் நான் தான் அந்த லைட்டை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்ல, ஹியூகோவும் அது உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல, எனக்கு அது தெரியும், எனக்கு அப்புறம் நீ தான் அந்த ஐலாண்டோடைய ப்ரொடெக்டரா இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற தண்ணியை கொடுக்குறாரு. அதை ஹியூகோவும் குடிக்க, ஹியூகோ தான் இனிமே புது ப்ரொடெக்டர். ஸோ அதுக்கப்புறமா கயிறு மூலியமா ஜாக்க அந்த லைட் இருக்கிற இடத்துக்கு அனுப்புறாங்க. பட் ஆனா அங்க லைட்டே இல்ல, டெஸ்மண்ட் இருக்காரு. ஸோ டெஸ்மண்ட் கிட்ட இனிமே நான் இதை பாத்துக்கிறேன், நீ வெளியே போ, நிம்மதியா சந்தோஷமான ஒரு லைஃபை வாழு பென்னி கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி டெஸ்மண்டையும் அங்க இருந்து அனுப்பிட்டு நம்ம ஜாக் என்ன பண்றாருன்னா டெஸ்மண்ட் ரிமூவ் பண்ண அந்த கல்லை அகைன் திரும்பவும் அந்த இடத்துல வைக்க தண்ணி அந்த இடத்துல கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே லைட்டும் உருவாகுது. இந்த நேரத்துல ஏரோப்ளைன்ல இருந்து மீதி இருக்கிறவங்க எல்லாம் தப்பிச்சு இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹியூகோ தான் புது ப்ரொடெக்டர். அவர் இந்த
ஐலாண்ட்லயே தான் இருக்கணும், பக்கத்துல பென்னும் இருக்காரு, உனக்கு துணையா நானும் உன் கூட இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம ஜாக்கு வெளியே வராரு, சாகர நிலைமையில இருக்காரு. அப்படியே மெதுவா நடந்து ஒரு இடத்துல படுக்க அந்த வின்சென்ட்ன்ற டாகும் வந்து படுக்குது. இந்த கதையோடைய ஸ்டார்டிங்ல நம்ம ஜாக்கு கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் பொழுது கூட அந்த டாக் இருக்கும். இப்ப கடைசியா அவர் சாகும் பொழுதும் அந்த டாக் வந்து அவர் பக்கத்துல படுக்குது. அப்படியே மேல பார்க்கும் பொழுது இந்த ஐலாண்டை விட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபிளைட்ல தப்பிச்சு போறத பார்த்து ஜாக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இப்ப கதை அந்த ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கே வருது. டெஸ்மண்ட் மூலியமா ஃபிளைட்ல வந்த எல்லாருக்குமே திரும்ப பழைய ஞாபகங்கள் வந்து ஞாபகம் வந்தவங்க அடுத்தவங்களுக்கு ஞாபகம் வர வச்சு மொத்த பேருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. இப்ப ஞாபகம் வராம இருக்கிறது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் நம்ம ஜாக்கு. ஸோ ஜாக்குக்கும் அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஒரு சவப்பெட்டி இருக்கு, அதுல அவரோட அப்பாவோட உடம்பு இருக்குமோன்னு திறந்து பார்த்தா அங்க அவரு இல்ல, பின்னாடி அவருடைய அப்பா இருக்காரு. அப்பா என்ன இங்க நடக்குது, நான் இறந்துட்டேனா அப்படின்னு சொல்ல, நீ நினைச்சது சரிதான், இது ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா லைட்டை ஆன் பண்ணிட்டு நம்ம ஜாக் வந்து கடைசியா படுத்து ஃபிளைட் போவதை பார்த்து சிரிப்பாருல, அந்த இடத்துல அவர் இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் இறந்தவங்க எல்லாம் இருக்கிற ஒரு உலகத்துக்கு நம்ம ஜாக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி கிடையாது, இறந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க வர ஒரு உலகம். ஜாக் வந்துட்டாரு. அதே மாதிரி தான் இந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு போனவங்க, அந்த ஐலாண்ட்லயே இதுக்கு முன்னாடி இறந்தவங்கன்னு அவங்க வேற வேற காலகட்டத்தில் இறந்து இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒன்னா இந்த உலகத்துக்கு வராங்க. ஆனா இப்படி இந்த உலகத்துக்கு வரும் பொழுது யாருக்குமே எதுவும் ஞாபகத்துல இல்ல. ஆனா டெஸ்மண்டுக்கு ஞாபகம் வந்து அவரு மத்தவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்னு ஞாபகப்படுத்தி இப்ப எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த உலகத்துக்கு வந்து ஒன்ஸ் அகைன் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா சந்தோஷமா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம ஜான் லாக்கு, பென்னு, ஹியூகோன்னு ஒருத்தர் விடல, எல்லாருமே திரும்ப ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இறந்து போனவங்க எல்லாருக்குமே இன்னொரு ஒரு லைஃப் இருக்கு, அகைன் பூமியில பிறக்க போறாங்க. ஸோ அந்த லைஃபுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாக்கு போயிட்டு ஒரு சர்ச் மாதிரி இருக்கு, அந்த சர்ச்சோட டோரை திறக்கிறாரு. அப்படியே ஒரு வெளிச்சம் வருது, எல்லாரும் அடுத்த லைஃபுக்கு போறாங்க. ஸோ இந்த இடத்துலயே த லாஸ்ட்ன்ற இந்த சீரீஸ் முடியுது. ஸோ உண்மையிலேயே சும்மா வேற லெவல்ல தரமான சீரீஸ். அதோட கிளைமேக்ஸ்ல பயங்கரமா குழப்பி எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அழகா எல்லாத்தையும் தெளிவா சொல்லி முடிச்சாங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் சீரீஸ்ல வந்து உண்மையிலேயே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஐலாண்டு, இன்னும் சொல்ல போனா அந்த ஐலாண்டு கூட முக்கியம் கிடையாது, அந்த ஐலாண்ட்ல இருக்கிற அந்த லைட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த லைட்னால தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் உருவாகி இருக்காங்க. அதுவும் அந்த லைட் இருக்கிற இடத்த நல்லா நம்ம பார்த்தா தெரியும், ஒரு ஹோல் ஒன்று, அதுல நீட்டான ஒரு கல் இருக்கும். ஸோ இது எக்ஸாக்டா சொல்ல வரது ஆண் பெண்ணுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான். ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம ஊர்ல நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற சிவலிங்கங்களும் சொல்லுது. ஏன்னா ஒரு ஆண் பெண் சேரும்பொழுது தான் ஒரு உயிர் உருவாகுது, அதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் அந்த லைட்டும் ஒரு உயிர் உருவாக, வாழ, அழிய, அழிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உருவாக எல்லாத்துக்குமே அந்த லைட் தான் மெயின் ரீசன். ஸோ என்னதான் இந்த பூமியில உயிர்கள் உருவாக இந்த லைட் ஒரு ரீசனா இருந்தாலும் அந்த லைட் இருக்கிற ஐலாண்டு வந்து மனுஷங்க அவ்வளோ ஈஸியா வர முடியாத இடத்துல இருக்கு. அதோட லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இருந்தாலும் எப்படி ஒரு விளக்கோடைய வெளிச்சத்தை தேடி பூச்சிகள்லாம் அட்ராக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ஐலாண்ட்ல இருக்கிற லைட்டு மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ மனுஷங்க வருவாங்க, அவங்க இந்த லைட்டை ஆக்சஸ் பண்ணாங்கன்னா இதனால பெரிய ப்ராப்ளம் வந்துடும். இந்த லாஸ்ட் சீசன்லேயே நம்ம பார்த்துருப்போம், டெஸ்மண்ட் வந்து அந்த பெரிய கல்லை எடுத்த உடனே லைட் ஆஃப் ஆகிடும், உடனே அந்த ஐலாண்டே அழியிற ரேஞ்சுக்கு போகும். ஒருவேளை அது மட்டும் நடந்திருந்ததுன்னா ஐலாண்டு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அழிஞ்சு போய் பூமி முதல்ல எப்படி இருந்தது, ஒரு நெருப்பு குழம்பா இருந்ததுல அந்த மாதிரி ஆகிருக்கும். நல்ல வேலையா ஜாக் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி மனுஷங்களால லைட்டுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அதனால லைட்டு அதை பாதுகாத்துக்கிறதுக்காக ப்ரொடெக்டர்ஸை உருவாக்குது. அதாவது அவங்களோட வேலை அந்த ஐலாண்ட்லயே இருந்து லைட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பா இந்த ஐலாண்ட் வந்து மனுஷங்க உருவாகிறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த பூமியில இருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா மனுஷங்க உருவாகி வேற வேற இடத்துக்கு கப்பல்ல போகும்போது தான் இந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சி இதோடைய பவர்ஸ் எல்லாம் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஐலாண்ட்ல ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்கும்ல, அது வந்து எஜிப்சியன் கடவுளான டேவரட் அப்படின்ற அம்மாக்களையும் குழந்தைகளையும் காப்பாத்துற ஒரு கடவுள். அப்படின்னா பழங்காலத்து எஜிப்சியன்ஸ் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க, குடும்பமா வாழ ஆரம்பிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அம்மாக்கள் இறந்து போறாங்க. தொடர்ந்து இந்த விஷயம் நடக்குது. ஸோ இதுல இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் எஜிப்சியன்ஸ் அம்மாக்களையும் குழந்தைகளையும் காப்பாத்துற அந்த டேவரட்ன்ற கடவுளுடைய சிலையை பெருசா அந்த இடத்துல கட்டி வச்சிருந்தாங்க. இந்த பழங்காலத்து மனுஷங்கள் வாழும் பொழுதே இந்த இடத்துல வித்தியாசமா என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த லைட்டும் அதுக்கான ஒரு ப்ரொடெக்டரை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்குது. அவங்க அந்த ஐலாண்ட்ல லைட்டை பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர்னு மாறி மாறி அந்த பொறுப்பு ஒருத்தர் தாண்டி ஒருத்தர்னு போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்படிதான் 1800
முன்னோர்கள்ல மதர் அப்படின்றவங்க இந்த ஐலாண்டுடைய ப்ரொடெக்டரா இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பிரெக்னென்ட் லேடி வர அவங்களுக்கு பிரசவம் பார்த்து அந்த லேடியை கொலையும் பண்றாங்க அந்த மதர். இவங்க நல்லவங்களா இருந்தா கொலை பண்ண தேவையில்லை. ஆனா ஏன் கொலை பண்றாங்க அப்படின்னா இந்த மதர் வந்து ரொம்ப வித்தியாசமானவங்க. ஏன்னா இவங்க ப்ரொடெக்டர் மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் இவங்க ஸ்மோக் மான்ஸ்டரும் கூட. ஏன்னா இந்த சீரீஸ்ல வந்து ஒரு டார்க்கான ட்ரெஸ்ஸையும் அதுக்கு மேல ஒயிட் கலர்ல துணியை போட்டிருப்பாங்க. அப்படின்னா அவங்க இந்த ஐலாண்டோட ப்ரொடெக்டர் தான், ஆனா உள்ளுக்குள்ள அந்த டார்க்னஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அப்படின்றது வந்து ஒரு மோசமான தீய சக்தி, லைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டார்க். ஸோ இந்த டார்க் வந்து இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா போனாதான் அது நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பா அது நல்ல விஷயங்களா இருக்காது. ஸோ இந்த டார்க் வெளியே போகாம இருக்க தடுக்கிற ஒரே விஷயம் லைட் தான். ஸோ இந்த லைட்டாலையும் டார்க்காலையும் ஒன்னும் பண்ணிக்க முடியாது. அதுங்களுக்கு ஒரு ஹோஸ்ட் வேணும், அதுதான் மனுஷங்க. ஸோ லைட்டோட ஹோஸ்டா இருக்கிறவங்க தான் ப்ரொடெக்டர். லைட் கிட்ட இருக்கிற எல்லா பவரும் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் ஜேக்கப் வந்துட்டு ரிச்சர்டுக்கு வயசே ஆகாத சாவே இல்லாத ஒரு வரத்தை கொடுத்திருப்பாரு. ஸோ லைட்டோடைய பவர்லாம் ப்ரொடெக்டருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டார்க்கோடைய பவர் வந்து ஸ்மோக் மான்ஸ்டரா யார் மாறுறாங்களோ அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஸ்மோக்கா மாறி எங்க வேணாலும் வேகமா டிராவல் பண்ண முடியும். வேற ஒருத்தவங்க மாதிரி அப்படியே உடம்பையே மாத்திக்க முடியும். அடுத்தவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணி அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பவர்ஸ்லாம் வந்து டார்க்குக்கு இருக்கு. ஸோ இந்த ஐலாண்டுக்கு மனுஷங்க வந்ததுல இருந்தே ஒருத்தங்க லைட்டோடைய ஆளா ப்ரொடெக்டரா இருப்பாங்க, இன்னொருத்தங்க டார்க்கோடைய ஆளா ஸ்மோக் மான்ஸ்டரா இருப்பாங்க. இப்படியே பல வருஷங்கள் வந்து ஒரு கட்டத்தில் நம்ம மதர் வந்து லைட்டுக்காக ப்ரொடெக்டராகவும் இருக்காங்க, அட் த சேம் டைம் அவங்க ஒரு ஸ்மோக் மான்ஸ்டர், டார்க்கோடைய ஆளு. இப்படி நல்ல சக்தி கெட்ட சக்தி ரெண்டுமே அவங்களுக்குள்ள இருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்னு இந்த சீரீஸ்ல சொல்லல, ஆனா அவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு சக்தியுமே அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால அந்த மதர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைட்டுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்டரா ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அவங்க உடம்புல இருக்கிற அந்த டார்க்குக்கும் இன்னொரு ஒரு ஹோஸ்ட்டை கொடுத்தாகணும். ஆனா இந்த ஐலாண்ட்ல வந்து மதர் தனியா இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் லைட்டோடைய பவர் இருக்கிற இந்த ப்ரொடெக்டர்ஸ்க்குலாம் ஒரு பவர் இருக்கு. பூமியில எந்த ஒரு பர்சனையும் சூஸ் பண்ணி அவங்க இந்த ஐலாண்டுக்கு வர மாதிரியே பண்ண முடியும். ஸோ அதனால மதர் என்ன பண்றாங்கன்னா ரெட்ட குழந்தை இருக்கிற ஒரு பிரெக்னென்ட் லேடியை சூஸ் பண்ணி அவங்கள இந்த ஐலாண்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த லேடியும் வந்து அவங்களுக்கு பிரசவம் பார்த்த உடனேயுமே அந்த லேடியை போட்டு தள்ளுறாங்க. ஏன்னா இதுக்கு மேல அந்த பிரெக்னென்ட் லேடி தேவையில்லை. இப்போ மதர் கிட்ட ரெண்டு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தைய லைட்டுக்காகவும் இன்னொரு குழந்தைய டார்க்குக்காகவும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜேக்கப் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் இன்னொரு பையன் பிளாக் ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ மதர் வந்து ஜேக்கப் கிட்ட நல்ல விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவாங்க, வேற எதையும் சொல்லவே மாட்டாங்க. ஆனா இதுவே இன்னொரு அந்த டார்க்காக வளர்க்குற பையன் கிட்ட இவங்க ஒரு ஸ்மோக் மான்ஸ்டர் தானே, அந்த பசங்களுடைய உண்மையான அம்மாவோட உருவத்துக்கு போய் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு அந்த பையன் முன்னாடி நின்று அந்த பையனை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த ஐலாண்டுக்கு வெளியே பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு கியூரியஸை கொண்டு வந்து அந்த பையனுக்கும் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. ஸோ உடனே அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பையனும் வந்து அந்த ஐலாண்டுக்கு வர மனுஷங்க கூடவே இருந்து இந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியே போகிறதுக்கான வழியை பத்தி யோசிச்சு அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாரு மனுஷங்க கூட. இங்க மதர் ஜேக்கப்பை நல்லா வளர்த்து ஒரு ப்ரொடெக்டரா மாத்துறாங்க. ஸோ அடுத்தது அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பையனை வந்து ஸ்மோக் மான்ஸ்டரா மாத்தணும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த பையன் மனுஷங்க கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதனால அந்த மனுஷங்க எல்லாரையுமே கொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண லேடியால அவ்வளவு பேரை கொல்ல முடியாது, ஆனா கொன்னு இருக்காங்கன்னா ஏன்னா இவங்க ஒரு ஸ்மோக் மான்ஸ்டர் தான். ஸோ இதனால கடுப்பான அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவரும் மதரை கொல்றாரு. கடுப்பான ஜேக்கப்போ அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவரை லைட்டுக்குள்ள தள்ளி விட அவரு ப்ரொடெக்டரா இல்லாததுனால அந்த லைட்டோடைய ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு அவரு ஸ்மோக் மான்ஸ்டரா மாறுறாரு. ஸோ இப்போ அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவர் வந்து ஸ்மோக் மான்ஸ்டரா மாறிட்டாரு. அவரால் எங்க வேணாலும் வேகமா பறந்து போக முடியும், ஆனா அவரால் இந்த ஐலாண்டை விட்டு தாண்டி போகவே முடியல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஐலாண்ட்ல இருக்கிற லைட்டும் அந்த லைட்டை பாதுகாக்கிற ப்ரொடெக்டரான நம்ம ஜேக்கப்போம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் என்ன பண்ணணும்னா அந்த லைட்டை ஆஃப் பண்ணணும், ஆனா அதுக்கு முன்னாடி ஜேக்கப்பை போட்டு தள்ளணும். ஆனா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர்னால டைரக்டா ப்ரொடெக்டரை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. மனுஷங்களை யூஸ் பண்ணி ட்ரிக் பண்ணி தான் அந்த ஜேக்கப்பை கொல்லணும். எங்க ஜேக்கப்பும் வந்துட்டு நிறைய மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு கொண்டு வராரு. ஏன்னா எப்படி அந்த ஸ்மோக் மான்ஸ்டருக்கு ஜேக்கப்பை கொல்லணுமோ அதே மாதிரி இந்த ஐலாண்ட்ல இருக்கிற அந்த ஸ்மோக் மான்ஸ்டரை கொன்னா பிரச்சனையே இல்ல. ஜேக்கப்பாலையும் அதை டைரக்டா பண்ண முடியாது. ஸோ அவருக்கும் ஹோஸ்ட் வேணும்ன்றதுனால தான் மனுஷங்களை ஐலாண்டுக்கு வர வைக்கிறாரு. ஸோ அப்படிதான் நிறைய அடிமைகள் எல்லாம் ஏத்திக்கிட்டு பிளாக் ராக் அப்படின்ற ஒரு கப்பல் வருது. பயங்கரமான புயல்னால அந்த கப்பல் வந்து அந்த பெரிய இஜிப்சியன் கடவுளுடைய சிலை மேல மோதி கடைசியா மிஞ்சி இருக்கிறது வெறும் கால் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வந்து பிளாக் ராக்ல வந்தவங்க எல்லாரையுமே செக் பண்ண ஆரம்பிக்குது, யாரு மூலியமா ஜேக்கப்பை கொல்லலாம் அப்படின்னு. ஸோ அப்பதான் ரிச்சர்டை சூஸ் பண்ணுது. ஏன்னா ரிச்சர்டோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அவருக்கு அவரோட ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும். திரும்பவும் நீ ஒய்ஃப் கூட சேர
சேரலாம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ஜேக்கப்பை கொல்றதுக்கு அனுப்புது. ஆனா வந்த ரிச்சர்டு ஜேக்கப்பை கொல்லாம ஜேக்கப் சொல்றத புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஜேக்கப்பும் நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இரு அப்படின்னு ரிச்சர்டுக்கு வயசே ஆகாத இம்மோர்டல் பவரை கொடுக்கறாரு. சோ இந்த ஜேக்கப்போட வேலை என்ன அப்படின்னா ஐலாண்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ஒரு தனியா குரூப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஜேக்கப்புக்காக வேலை செய்யணும், இந்த ஐலாண்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கும்பலா மாறுறாங்க. அவங்க தான் தி அதர்ஸ். ஆனா இந்த ரிச்சர்டை விடவே ஸ்மோக் மான்ஸ்டர் பயங்கர புத்திசாலி. அது இங்க வர மனுஷங்களை பயங்கரமா மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்குது. சோ இந்த ஐலாண்ட்ல இருக்கிற பவர் எல்லாம் அந்த மனுஷங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணி ஓகே இந்த ஐலாண்ட்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு தர்மா இனிஷியேட்டிவும் உருவாகுது. சோ இந்த தர்மா இனிஷியேட்டிவ் உருவாக்குறதுக்கான முக்கியமான ரீசன் ஸ்மோக் மான்ஸ்டருடைய மேனிபுலேஷன் தான். ஏன்னா இந்த சயின்டிஸ்ட்லாம் இந்த ஐலாண்ட்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி லைட் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் ஸ்மோக் மான்ஸ்டருக்கு வேணும். ஏன்னா அந்த ஸ்மோக் மான்ஸ்டருக்கு வந்து லைட் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. அது ரொம்ப நாளா தேடியும் அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியலையா. ஒருவேளை இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஒரு ஆளை யூஸ் பண்ணி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்றது பிளான். இந்த விஷயம் அதர்ஸுக்கு தெரியும். சோ அதர்ஸ் எப்படியாவது தர்மா இனிஷியேட்டிவை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பக்காவா பிளான் பண்ணி அந்த தர்மா இனிஷியேட்டிவ்ல இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளுறாங்க. சோ இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு அதர்ஸ் கும்பல் வந்து அவங்க ஒரு லைஃப் அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க வாழ்ந்தாலும் குழந்தை ஒழுங்கா பிறக்குது. ஆனா குழந்தைய பெத்துக்கிற அம்மாக்கள் இறந்து போறாங்க, உடம்பு ரொம்ப மோசமாகுது. இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வெளியே இருந்து குழந்தை பெத்துக்க முடியாதவங்களுக்கே குழந்தைய கொடுக்கிற நம்ம ஜூலியட் எல்லாம் இங்க கொண்டு வந்து ஆராய்ச்சியை பண்ண வைப்பாங்க. ஆனா எல்லாமே ஃபெயிலியரா தான் ஆகும். ஸோ இப்போ அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் என்ன பண்ணுறது அதுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அந்த ஸ்மோக் மான்ஸ்டருக்கு தெரிய வருது பென் இருக்கார்ல அவர் தான் அதர்ஸ்க்கு லீடர் ஆக போகிறாரு அப்படின்னு. ஸோ அதனால அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் ஜேக்கப்புக்கு அவருடைய ஸ்பைனில் ஒரு கேன்சரை உருவாக்குது. ஸோ அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயுமே பென் அப்படியே உடஞ்சி போகிறாரு. ஏன்னா இந்த ஐலாண்டுக்கு வரவங்களுக்குலாம் உடம்பு எல்லாமே சரியாயிடும். ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த ஐலாண்ட் மேலே இருந்த நம்பிக்கை அவருக்கு கொஞ்சம் குறையுது. இங்கே ஜேக்கப் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஐலாண்டை நமக்கு அப்புறம் பார்த்துக்க ஒருத்தங்க வேணும் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு நிறைய பர்சன்ஸை பார்த்து அவங்க லைஃப்ல இன்டராக்ட் பண்ணி சில பேரை அவரு செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செலக்ட் ஆனவங்க தான் நம்ம ஜாக்கு, கேட்டு, சாயரு, மிலிட்டரி மேனு, கொரியன் கப்பல்ஸ்னு இப்படி முக்கியமான ஆட்கள் எல்லாம் ஜேக்கப் தான் செலக்ட் பண்றாரு. அவங்க இங்க வந்து மாற்ற மாதிரியான ஒரு நிலைமையையும் அவர் தான் உருவாக்குறாரு. ஸோ ஃபிளைட்ல எல்லாருமே வந்து அந்த ஐலாண்ட்ல கிராஷ் ஆகி எல்லாரும் அங்க மாட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜேக்கப் வந்து அடுத்த ப்ரொடெக்டரா யாரு ஆகலாம் அப்படின்னு சில ஆளுங்களெல்லாம் செலக்ட் பண்ணார்ல அவங்க தான் கேண்டிடேட்ஸ். இந்த ஸ்மோக் மான்ஸ்டர்னால கேண்டிடேட்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்களை மேனிபுலேட் பண்ண முடியும். அப்படிதான் மேனிபுலேஷனை ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேர் கண்ணுக்கு இல்யூஷன்லாம் தெரியும், வேற வேற பர்சன்லாம் தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ஸ்மோக் மான்ஸ்டர் தான். ஸ்மோக் மான்ஸ்டருடைய பிளானு பக்காவாக ஒர்க் ஆனது யாரு கிட்டனா நம்ம ஜான்லா கிட்ட தான். ஒர்க் ஆகாமல் போனது யாரு கிட்டனா எக்கோன்னு ஒருத்தர் இருப்பார்ல அவரு கிட்ட. ஏன்னா எக்கோவுடைய ப்ராப்ளம் அவரோட பிரதர் இறந்து போனதுக்கு காரணமே அவரு தான். ஸோ அதனால அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியை நோண்டி எக்கோவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் நினைச்சது. ஆனா எக்கோவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலேயே அவரோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அவரோட தம்பி உருவத்துக்கே வந்து உனக்குள்ள அந்த கில்ட் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது எக்கோ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இதுக்கப்புறம் இவன் தேவையில்லை. அதோட எக்கோ வந்துட்டு ஒரு கேண்டிடேட்டா இல்லாததுனால அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அவரை போட்டு தள்ளிடுச்சு. ஏன்னா அவருனால எந்த யூஸும் இல்லை. ஆனா அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜான்லாக்கு அவரோட கால் சரியாயிடுச்சு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஐலாண்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. சோ அதனால ஸ்மோக் மான்ஸ்டர் இவரை பக்காவா யூஸ் பண்ணிக்கிச்சு. அதோட ஸ்மோக் மான்ஸ்டருடைய மேனிபுலேஷன்ல மாட்டினது இன்னொரு ஒரு பர்சன் நம்ம பென்னு. அதோட பென்னு வந்து டைம் போக போக இந்த ஐலாண்ட் மேலையும் ஜேக்கப் மேலையும் செமையா கோவம் வருது. அதோட அவர் கண்ணு முன்னாடியே அவர் பொண்ணா வளர்த்த ஆலெக்ஸையும் கொன்னுடுறாங்களா. ஸோ அந்த கோவம் வந்து உச்சத்துக்கு போகுது. ஸோ அப்புறம் பென் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போவாரு. அதே மாதிரி தான் ஜான்லாக்கும் வெளியே போவாரு. அதோட பென்னுக்கு வந்து ஜான்லாக் மேல கொஞ்சம் காண்டு. ஏன்னா ஜான்லாக் வந்து மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. இந்த ஐலாண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாரா. அதர்ஸ்க்கு அடுத்த லீடரா ஆகிற பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கிறதுனால ஜான்லாக்கை விட்டு வச்சா அவ்வளவுதான் இவன் நமக்கு மேலேயே போயிடுவான் அப்படின்னு ஆளு கொன்னுட்டாரு. ஸோ இறந்து போன ஜான்லாக்கையும் ஏரோப்ளைன்ல போட்டுக்கிட்டு ரெண்டாவது தடவை இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் ஜான்லாக்கோடைய உருவத்துக்கு மாறுது. ஸோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே இந்த ஐலாண்டுக்கு வந்தா மிராக்கல் நடக்கும், இறந்து போன நம்ம ஜான்லாக் உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ஸ்மோக் மான்ஸ்டர். ஸோ இப்போ இந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வந்து பக்காவா ஒரு மனுஷன் மாதிரியே மெர்ஜ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல ஜான்லாக் தான் அதர்ஸோட
லீடர்ன்றதுனால எல்லாரையும் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அதோட கையில போட்டுக்குது. ஆனா என்னதான் ஸ்மோக் மான்ஸ்டர் ஜான் லாக் மாதிரி இருந்தாலும் அதால ஜேக்கப்பை கொல்ல முடியாது. சோ அதனால பென்னை சூஸ் பண்ணுது. ஆனா பென்னு கிட்ட போயிட்டு நீ ஜேக்கப்பை கொல்லணும் அப்படின்னு சொல்ல அவர் என்ன கேட்கவா போறாரு, முடியாதுன்னு சொல்லிட்டு போலாம்ல. சோ அதனாலதான் பென்னை பயம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பென்னு முன்னாடி அவர் வளர்த்த இறந்து போன அந்த ஆலெக்ஸோடைய உருவத்துக்கு வந்து ஜான் லாக் என்ன சொல்றாரோ அதை நீ பண்ணியே ஆகணும், இல்லனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு பயம்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பென்னும் ஜான் லாக் சொல்ற எல்லாத்தையும், அதாவது ஸ்மோக் மான்ஸ்டர் சொல்ற எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நீ ஜேக்கப்பை கொல்லணும் அப்படின்னு சொல்ல பென்னும் இருக்கிற காண்டெல்லாம் ஜேக்கப் மேல காட்டி ஜேக்கப்பை போட்டு தள்ளுறாரு. அவ்வளவுதான், லைட்டோடைய ப்ரொடெக்டர் காலி. சோ அடுத்தது இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டா போதும் இந்த ஐலாண்டை விட்டு இதால தப்பிக்க முடியும். சோ இந்த நேரத்துல நம்ம ஜேக்கப் இருக்கார்ல, அவரு ஹியூகோவுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு ஹியூகோ மூலியமா அடுத்த ப்ரொடெக்டரை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜாக்கும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ப்ரொடெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அதே மாதிரி அவர் ஒரு ப்ரொடெக்டராகவும் மாறுறாரு. அதோட அந்த ஸ்மோக் மான்ஸ்டரையும் அழிக்கணும்னு லைட்டை ஆஃப் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அந்த ஸ்மோக் மான்ஸ்டரையும் காலி பண்ணிடுறாரு. சோ இப்போ அகைன் அந்த லைட்டை ஆன் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணா அவ்வளவுதான், அழிஞ்சு போயிடுவோம் நம்ம. சோ அதனால நம்ம ஜாக்க வந்து ஹியூகோவை அடுத்த ப்ரொடெக்டரா மாத்திட்டு அவரு வேகமா போயிட்டு திரும்ப அந்த லைட்டை கொண்டு வராரு. சோ நிறைய பேர் இங்க இருந்து தப்பிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஜாக்கும் இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனேயுமே அந்த லைட்டோடைய சோர்ஸுக்கு போறாங்க. இந்த ஐலாண்டுன்னு கிடையாது, உலகத்துல யாரு இறந்து போனாலும் அந்த லைட்டுக்கு தான் போவாங்க. ஜாக் இவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணி இறந்து போயிருக்காருல. சோ அதனால அடுத்த வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃப்டர் லைஃப் உலகத்துல நம்ம ஜாக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே கடைசியா ஒரு தடவை சந்தோஷமா இருக்காங்க. சோ ஜாக்கும் ரொம்ப ஹாப்பி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு டோரை ஓபன் பண்றாரு. அங்க இருந்து ஒரு பிரைட்டான லைட் வருது. இவங்க எல்லாருமே அடுத்த வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இடத்துலயே இந்த சீரிஸ் முடிஞ்சிரும். சோ இதுதான் மெயின் கதையே. இதுக்குள்ளதான் நிறைய டைம் டிராவல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். சோ இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட ஞாபகமா எல்லாரும் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் கதையில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.